கடந்த 2 முறை சொந்த காலில் நின்று ஆட்சி புரிந்த பாஜகவுக்கு இன்று சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கடிவாளமாக மாறியிருக்கிறார்கள். அதனால் இந்த முறை பாஜக தனது வழக்கமான பாணியில், அதாவது தனக்கான சித்தாந்த பாதையில் மனம் போன போக்கில் ஆட்சியை செலுத்த முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வியப்பூட்டும் பல அதிசயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. பிரதமர் மோடிக்கு எதிரான மக்களின் மனநிலை வெளிப்பட்ட அதே நேரம் இந்த முறையும் அவர்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார். ஆட்சி அமைப்பதற்கு 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை பலம் கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அந்த கட்சி. குறிப்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ஆந்திர முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க இருக்கும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் தயவால் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 இடங்களும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 12 இடங்களும் இருப்பதால் இவர்கள் இருவரும் சேர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு முட்டுக் கொடுக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்விரு கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு அடுத்ததாக அதிக இடங்களை பெற்றுள்ளன. இவர்கள் இருவரையும் தவிர்த்துவிட்டு பிற கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கிங் மேக்கர் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றவர்கள் தான் என்றாலும் இனி ஆதிக்க சிந்தனையோடுதான் அவர்கள் செயல்படுவார்கள். பாஜகவால் பலமுறை அவமானத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளான அந்த ஆறாத வடுக்களோடுதான் இவ்விருவரும் இன்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு ஆழ்ந்து பார்க்க வேண்டும். பாஜக கூட்டணி அரசு 5 ஆண்டு காலம் நீடிக்குமா என்பதை தீர்மானிக்கப் போவதும் இவர்கள்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதால் தங்கள் மாநிலத்திற்கான அனைத்து திட்டங்களையும் நிதி வசதிகளையும் மத்திய அரசிடம் இருந்து சந்திரபாபு நாயுடுவால் கேட்டு பெற முடியும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை அவரும் விட்டுவிட மாட்டார். அவரை கூட பாஜகவால் சமாளித்து விட முடியும். ஆனால் பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமாரை அவ்வளவு எளிதாக பாஜகவால் அடக்கிவிட முடியாது. அவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று மோடி அரசுக்கு பெரும் தலைவலியாகவே இருப்பார். அதை இப்போதே உணர்த்தும் விதமாக நாடாளுமன்ற சபாநாயகர் பதவி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மத்திய அமைச்சர் பதவிகள் தங்களுக்கு வேண்டும் என்பதை அவர் நிபந்தனையாக விதிக்க தொடங்கிவிட்டார். இதேபோல் சந்திரபாபு நாயுடுவும் தங்கள் கட்சிக்கு மின்சாரம், நிலக்கரி, தகவல் தொழில்நுட்பம் போன்ற மிக முக்கியமான துறைகளை கேட்பதாக தெரிகிறது. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் பல மசோதாக்களை சட்டமாக்கும் அளவிற்கு அதிகாரத்தை ருசி பார்த்த பாரதிய ஜனதா கட்சி இனி பத்திய நிலைக்கு சென்றாக வேண்டும். மாநில அரசுகளை தாங்கள் நினைத்தபடியெல்லாம் ஆட்டி வைக்க முடியாது. ஆளுநர்களை வைத்து இணை அரசை நடத்த முடியாது. RSS பின்னணி கொண்டவர்களை எல்லாம் இனி நினைத்த நேரத்திற்கு ஒரு மாநிலத்தின் ஆளுநர்களாக நியமிக்க முடியாது. இதனால் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு எனும் இரட்டை கடிவாளம் மோடி அரசுக்கு மிக பெரும் தலைவலியாக இருக்க போகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு இருக்க வேண்டும். அது இரட்டை என்ஜின் போன்றது. இதன் மூலம் மாநில அரசின் வளர்ச்சி வேகம் எடுக்கும் என புதிய விளக்கங்களை சொல்லி மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜகவை வெற்றியடை செய்ய வேண்டும் என அந்த கட்சியினர் தொடர்ந்து பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள். அதன்படி பல மாநிலங்களையும் கைப்பற்றி பாஜக ஆட்சி நடத்துகிறது. அந்த இரட்டை என்ஜினின் கண்மூடித்தனமான வேகத்திற்கு பிரேக் போட வந்துவிட்டது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எனும் இரட்டை கடிவாளம். இந்த கடிவாளம் நாட்டின் ஒற்றுமையை கட்டிக்காப்பதோடு அனைவருக்குமான சமமான வளர்ச்சி வாய்ப்புகளை உறுதிப்படுத்தவும் பாஜக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.